எந்த வீடியோ எடுத்தாலும் இந்த நாய் பிரச்சனை, தெருநாய் பிரச்சனை, எந்த வீடியோ எடுத்தாலும் தெருநாய் குறுக்கில் வந்துருச்சு, வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அந்த வீடியோவை நல்லா பார்த்தா தெரியுது, தெருநாய் அது பொறுமையாக நின்று பார்த்துட்டு தான் வருது. இவன் வேகமாக போய் கீழே விழுந்துட்டான். அதுக்கு தெருநாய் சரி சரி தெருநாய் ஒழிச்சு ஆகணும்னு முடிவு இருக்குது. சரி பண்ணிட்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. என்னென்னா இப்போது நாட்டில் தெருநாய் மட்டும்தான் பிரச்சனையா? அப்போ இந்த தெருநாய் பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கணும். கவர்மெண்ட்டு ஒழுங்காக நாய்க்கு அப்போலேருந்து கருத்தரை பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. அது அதிகமான பிறகு இவனுங்க எந்த வேலையும் செய்ய மாட்டானுங்க. அது அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் யார் சோறு வைக்கிறது? சரி சிம்பிளாக ஒன்றே ஒன்று கேட்குறேன். யார் இப்போ வந்து டாக் லவர்ஸ் விடுங்க, டாக் லவர்ஸ் தேவையில்லை. இந்த நாய் வளர்க்குறவங்கள, தெருநாய்க்கு வந்து சோறு வைக்கிறவங்கள இது பேசுகிறீங்க இல்லையா? நான் தெருநாய்க்கு சோறுலாம் வைக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ளே வந்தாலும் அடிச்சு சோறுத்திடுவேன். வெளியில் ஏதாவது பிஸ்கட் வாங்கி போடுவேன் எப்போயாவது. பின்னா அதுக்கு சோறு வாங்கி போடுவேன், நான் சம்பாதிக்கிறேன். சரி, நானும் ரெண்டு பக்கமும் ஒரு நடுநிலையாக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்களும் நாய்க்கு ஏதாவது பிஸ்கட் எதாவது வாங்கிட்டு போட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் என்ன பேசுவீங்க? இந்த மாதிரி வந்து தெருநாய்களுக்கு சோறு போடக்கூடாது, சோறு போடுறதுனால தான் கடிக்குது. சோறு போடுறதுனால சோறு போடுறவங்க கடிக்கிறது இல்லை. ஒரே ஒரு உதாரணம், நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். எந்த ஒரு உயிரினமும் சாப்பாடு கிடைக்கல, சாப்பாடு அதுக்கு கொடுக்காம இல்லை கிடைக்காம இருந்ததுன்னா ஒரு 2 நாள் பசி தாங்கும், 3ஆவது நாள் கோபம் வரும். நீங்கள் நிறைய நடந்த சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு அதில் கூட எனக்கு திருப்தி இல்லைப்பா அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். உங்கள் குழந்தையோ பெற்றவங்களையோ அண்ணன் தம்பியோ ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருங்க. ஒரு 2 பேரை அடைச்சி வச்சுருங்க. தொடர்ந்து ஒரு சாப்பாடு கொடுக்காம இருங்க. அடைச்சி வச்சுட்டு சாப்பாடு கொடுக்காதீங்க. முதல் 2-3 நாள் பசி தாங்கிக்குவாங்க. 4ஆவது நாள் 5ஆவது நாள் 6ஆவது நாள் அவங்க வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு அந்த கோவம் வந்து வெறியா மாறி ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு அவன் ஒருத்தனுடைய கறியை பிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துடுவாங்க. இப்போ ஏதோ தெருநாய்களுக்கு சில பேர் சாப்பாடு கொடுக்கறதுனால இத்தனை நாய்கள் இருந்தும் அசம்பாவிதங்கள் கம்மியாக நடந்துட்டு இருக்கு. அதே அதிகங்கிறீங்க. ஆனால் இத்தனை நாய்கள் ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோ போட்டால் அது கம்மி. சரி, இந்த நாய் லவர்ஸ், டாக் லவர்ஸ், பெட் லவர்ஸ் நீங்களாம் இனிமேல் எந்த நாய்க்கும் சாப்பாடு போடாதீங்களா? அப்படியே விடுங்க. அப்போ என்ன நடக்கும்ட்டு கோர்ட்டுன்னா நம்ம வேணால் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நடக்கும்ட்டு. நாயை ஏற்கனவே அடிக்கிற வெயிலுக்கும் வெறி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கு. எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா நாயும் கடிக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ 1-2 நாய், இப்போ அதாவது ப்ரொஃபஷனட்டாக ஒரு 100 நாய் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ அதில் 1-2 நாய் கடிக்குது அப்படின்னா நீங்கள் எவனுமே சாப்பாடு போடல அப்படின்னா 100 நாயுமே கடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட் வந்து ஒவ்வொருத்தனையும் பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்குமா? கவனிக்குமா? சரி, கோர்ட்டு கோபிநாத்துக்கு வரும். கோர்ட்டு ஏன் கோர்ட்டு அவனில் எதுக்கு தேவையில்லாமல் இல்லை, இப்போ தான் இழுக்க போகிற கோர்ட்டு கோபிநாத் இருக்கார் இல்லையா? கோபிநாத்துக்கு ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் ஒரு டைம் அந்த போலீஸ்காரங்களெலாம் கூப்பிட்டு அவங்களெலாம் வந்து நீயா நானால் பங்கேற்க வச்சிங்க. அவங்க வந்து குற்றவாளிகளை எப்படி நீங்கள் கருணை காட்டுறீங்க இப்படின்னு பேசுனீங்கல்ல. இப்போ நாய் வளர்க்குறவங்க, நாய் பிரியர்கள், நாய் எதிர்ப்பவர்கள் இவங்களை 2 பேரையும் கூப்பிட்டு பேசுனீங்கல்ல. நீங்கள் ஏன் இந்த நீதிபதிகள், நீதிமான்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு எடுக்கிறதில்ல? அவங்கள கூப்பிடுங்க. அவங்கள கூப்பிட்டு பொதுமக்கள் ஒரு சைடும் நீதிமான்கள் ஒரு சைடும் உட்கார வச்சு கேளுங்களேன். ஏன் நீங்களே கேளுங்களேன். ஏன்பா அவங்கள்ட்ட கேட்கும்போது கை கட்டிக்கிட்டு ஐயான்னு கூப்பிடணும், சரியா? இப்படி குளிஞ்சு நின்று ஐயான்னு கூப்பிடணும். அந்த நீதிமான்கள்கிட்ட ஏங்க ஐயா நீதிமான் அவர்களே, 10 கொலை 12 கொலை பண்ணவனுங்க இவங்களெல்லாம் சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படின்னு டிகிரி கொடுத்து வெளியில் விட்டுருக்கீங்களே, எப்படி வெளியில் விட்டீங்க? ஒருத்தவன் கொடூரமாக என்ன மாதிரியான கொலை பண்ணாலும் 3 மாதம் 15 நாள் 1 வருஷம் இதுக்குள்ளே ஜாமீன் கொடுக்குறீங்களே, எதன் அடிப்படையில் நீங்கள் ஜாமீன் கொடுக்குறீங்க? கேளுங்களேன். சின்ன பொண்ணுங்களை பாலியல் வன்முறை பண்ண ஃபோக்சோ கேஸில் அரெஸ்ட் ஆனவனுங்களை 3 மாதத்தில் ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புறீங்களே, எப்படி எந்த அடிப்படையில் அப்படின்னு கேளுங்களேன். நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, கேளுங்க. ஐயா நீதிமானவர்களே, நீங்களாம் இவ்வளோ பெரிய நீதிமான்கள் இருக்கீங்க. நீங்களாம் இருக்கும்போதேவும் தினம் இத்தனை கொலைகள் நடக்குது. தினம் பல பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க. பல பொம்பளைங்க காணாமல் போயிடுறாங்க. பல கொலைகள் நடக்குது. சாலை இருக்கு இல்லையா? சாலை ஒரு நீங்கள் வந்து 6 ஃபோக்ஸ் 8 ஃபோக்ஸ் அந்த இது என்ன சஸ்பென்ஷன் ஜெர்மன் டெக்னாலஜி அந்த மாதிரி காரில் போகிறீங்க. கார் குலுங்காமல் நேராக போயிடுது. நாங்கள் சாதாரண வண்டியில் போகிறவங்க தினம் ஆஃபீஸ்க்கு போகும்போது இடுப்பு எலும்பு உடையிற அளவுக்கு நொறுங்குது. வலி தாங்க முடியல. ஏன் இந்த ரோடெல்லாம் இப்படி இருக்குன்னு நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேளுங்களேன் நீதிமான்கிட்ட. அவங்க தான் அப்படியே எல்லாத்துக்கும் நீதி வழங்கிடுவாங்கல்ல. கேளுங்க, ஒரு டைம் கேளுங்க, கூப்பிட்டு வச்சு கேளுங்க. சரி, அவங்க வந்து இப்போ சட்டத்தில் அப்படி தான் இருக்குது, சட்ட புத்தகத்தில் அப்படி தான் இருக்குது, அதை தான் நாங்கள் பண்ணுறோம், அதனால தான் நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதை படித்து வாசிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு? அதுக்கு போலீஸ்காரங்களே அதை வாசிட்டு போயிட்டு தண்டனை கொடுத்துட்டு போயிடுவாங்களே அப்படின்னு கேளுங்க, சொல்லுங்கள். கோர்ட்டு கோபிநாத் அவர்களே, அப்படியே பொங்குறீங்களா நாய்க்கு சோறு போடுறதுனால தான் கடிக்குதுன்ட்டு. சோறு போடலன்னா எல்லா நாயும் கடிக்க ஆரம்பிக்குமே. இதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க? இதை நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே கூட கேட்குறேன். இப்போது வெளிநாடுகளில் கொண்டு போய் ஒரு ஷெல்டர் கட்டி அடைச்சி அதுக்கு பராமரிப்பாங்க. இதை வந்து எங்கே இருந்தோன்னா எந்த நாட்டில் வேணாலும் இந்தியாக்காரங்க சொல்லிடுவாங்க, இந்த நாட்டில்
சாப்பாடுலாம் ஒழுங்காக கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை. அவனை பார்த்தது கூட கிடையாது, ஆனால் அங்கெல்லாம் சரியாக தான் நடக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற எங்களுக்கு இங்கே நடக்கிறது தெரியாதா? நாய்க்கு வந்து அது வந்து பேசாது, மனுஷங்கிட்ட பேசாது, சோறு வைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொல்லாது, எங்களை கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லாதுங்கிற தைரியத்தில் ஷெல்டர். அப்போ அந்த நாய்களை ஷெல்டரில் அடிச்சு அது யாருக்கு சாப்பாடு போடுவா? சாப்பாடு போடுவாங்கிறத விட யார் போடுவாங்கிறத விட சாப்பாடு போடுவாங்களா? அப்போது இது எப்படி வந்து எங்களுக்கு தெரியாதா? இங்கே இந்த நாட்டில் நடக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாதா? 8 கொலை 10 கொலை அவன் திருந்தனும். டேய், இந்த கொலை பண்ண சரித்திர பதிவேடு குற்றவாளி, செயின் பறிக்கிறவன் எல்லாரும் கேட்டுக்குங்க. நீங்கள் எத்தனை கொலை வேணால் பண்ணுங்கள், நீங்கள் திருந்தணும்னு முடிவெடுங்களேன். உங்களுக்கு திருந்து விட்ருவாங்களான்னு பார்ப்போம். நீ என்னதான் ஒரு ரவுடியாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும், இப்போ வளர்ந்து வர ரவுடியாக இருந்தாலும், சின்ன பசங்க இருக்காங்க, ஸ்கூல் பசங்களாம் கத்தி எடுத்துட்டு இருக்காங்க, இத்தனை நீதி மான்கள் இருக்காங்க, ஸ்கூல் பசங்களாம் கத்தி எடுக்கிறாங்க, பொம்பளைங்களாம் கத்தி எடுத்து வெட்டுறாங்க, பொம்பளைங்களாம் இப்போ ரவுடி ஆகிட்டாங்க. அப்போ இந்த நீதி மான்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேளுங்க கோபிநாத் அவர்களே. நாட்டில் நியூஸ் பார்க்குறீங்களா? யாராவது என்ன நடக்கிறதாவது தெரியுமா நாட்டில்? கோட்டு கோபிநாத், அப்புறம் அந்த இவன் சொட்டையன் ஒருத்தர் இருப்பானே, அவன் பேருனா ஜிகே, இவன் ஒரு வீடியோ போட்டுருக்கான். நாய் திருநாய்க்கு இதான், நானும் நாய் பிரியர் தான், ஆனால் வந்து சோறு வைக்காதீங்க, அது வந்து ஒரு காட்டிலேருந்து கொண்டு வந்த விலங்கு, காட்டிலேருந்து கொண்டு வந்த விலங்குனால அது இயற்கையாக வேட்டையாடும் தான், மனுஷனை தான் வேட்டையாடும், வேறு எதை வேட்டையாடும்? சோறு வைக்கலன்னா வேறு எதை வேட்டையாடும்? போகிற வரவன் எல்லாத்தையும் பிடிச்சி கடிக்கும், எல்லா நாயும் கடிக்கும். என்ன பண்ணுவேன்? இப்போ ஏதோ 4 பேர் சோறு வைக்கிறதுனால கொஞ்சம் நாய் வந்து மனுஷனை சீண்டாமல் இருக்குது. நீ சோறை வைக்கலன்னா எல்லா நாயும் கடிக்கும். அதை கொண்டு போய் சொல்லிட்டு இந்த தேவையில்லைன்னா அழிச்சிடணும் அப்படிங்கிற. அப்புறம் என்ன கேட்குறானுங்க சில பேர், இந்த ஜிகே வந்து இந்த மீமை பார்த்து வாசிக்கிறான். நிறைய பேர் இந்த நாய்க்கு எதிராக பேசுகிறவங்களும் சரி, அவங்களும் சொல்கிறேன். புறாவுக்கு வலை கட்டுறீங்க, கொசுவுக்கு பேட்டு வச்சுருக்கிறீங்க, லிக்விட் போடுறீங்க, கறி சிக்கன் மட்டன் சாப்பிட்றீங்க, கேட்டால் டாக் லவர் அப்படின்றீங்க. சரி, அதாவது டாக் லவராக இருக்கிறதுக்கு, பெட் லவராக இருக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது, கொசுவெல்லாம் அடிக்கூடாது, மூட்டை பூச்சியெல்லாம் நசுக்கூடாது, இதுதானே உங்களுடைய இது. இப்படி சொல்கிறவங்க என்னைக்கா ஒரு நாள் சாக தானே போகிறீங்க, எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? போய் செத்துருங்களேன். எப்படி இருக்குது? நீ இதெல்லாம் பண்ணுற, இதை பண்ண மாட்டியா, இதை பண்ணுவியா? அந்த மாதிரி தானே இதுவும். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நுணுக்கமான அரசியல் என்னென்னா, வெளிநாட்டு ரக நாய்களை வாங்கணும். நீ காசு வச்சுருக்கியா? 25,000 ரூபா ஒரு சின்ன நாய்க்குட்டி, அதை வாங்கிட்டு வந்து அதுக்கேற்ற உணவு வாங்கணும். மாதம் ஒரு 15,000 ரூபா அதுக்கே செலவு பண்ணணும். பண்ணுவியா? அந்த அளவுக்கு வசதி இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? தெருவில் இருக்கிற நாய்ங்க என்னமோ எல்லாம் கடித்து இது பண்ண மாதிரி எத்தனையோ நாய்கள். ஒவ்வொரு உதாரணமாக சொல்கிறேன். நாய் மட்டும் இல்லை, பல விலங்குகள், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பல விலங்குகள் மனுஷனை காப்பாற்றிருக்கு. நிறைய இடத்துல இன்னொரு சக விலங்கை காப்பாற்றிருக்கு. அதோட இனம் இல்லைனாலும் வேற ஒரு இனத்தை காப்பாற்றிருக்கு. சென்னையில் ஒருத்தவன் ஒரு பொண்ணை வந்து கத்தியால் குத்தினான். அந்த பொண்ணை கத்தியால் குத்தும் போது அந்த இடத்துல 4 இருந்தாங்க, எல்லாம் தெரிச்சு விட்டாங்க, ஒரு 2 பேர். ஆனால் ஒரு நாய் போய் அவனை துரத்திட்டு போச்சு. அவனை பிடிச்சி துரத்தி அவனை ஓட விட்டுச்சு. அந்த நாய் வளர்த்த ஒரு பேட்டியில் எடுத்தாங்க. அந்த நாய் வந்து தெருநாய். அந்த நாய்க்கு சோறு போடுற ஒரு பேட்டி எடுத்தாங்க. ஒரு பச்சை குழந்தைய, உத்தரப்பிரதேசம்னு நினைக்கிறேன், ஒரு பிறந்த குழந்தைய இதில் போட்டாங்க, தெருவில், குப்பை தொட்டியில். உத்தரப்பிரதேசம்லாம் எவ்வளோ பனின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. பனி அப்படி பெய்யும். சாயந்தரம் ஆச்சுனாலே எதிரில் இருக்கிறவங்க தெரிய மாட்டான், அந்தளவுக்கு பனி பெய்யும். அந்த குளிரில் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் தன்னுடைய குட்டி கூட வச்சு அந்த பால் கொடுத்து அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைய கொண்டு போய் வாயில் கடிச்சு கொண்டு போய் ஒரு வீட்டு வாசலில் போடுச்சு. இதெல்லாம் நடந்த சம்பவம். நாயின்னா சிங்கம். ஆப்பிரிக்கன் காடுகளில் இன்னமும் இந்த சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு 13 வயசு பொண்ணை ஒரு 7-8 பேர் கடத்திட்டு போய் அந்த காட்டில் வச்சு பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க. அப்போ சிங்க கூட்டம் ஒன்று வந்து அவனுங்கெல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த பொண்ணை சுற்றி ஒரு 200 மீட்டரில் அங்கங்கே நின்று பாதுகாத்துட்டு இருந்திருக்கு சிங்கம். அந்த பொண்ணுக்கு காவலாக நின்றுருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் அந்த பொண்ணை தேடி வரும்போது அந்த சிங்கங்கள்லாம் ஓடி போச்சு. மோக்லி கதை தெரியுமா உங்களுக்கு? மோக்லி, மிருகங்களுக்குலாம் இன்னமும் அறிவே இல்லை, அது 5 அறிவு அப்படின்றீங்களே. மோக்லி கதை தெரியுமா? ஓநாய்கள் வந்து ஒரு குழந்தைய வளர்த்துது. அவன் 6 வயசு வரைக்கும் அந்த காட்டில் வாழ்னான் மோக்லி. இப்படி நம்ம மிருகங்கள்லாம் முட்டாள் மாதிரி, அதுங்களுக்குலாம் அறிவே இல்லாத மாதிரி இல்லை, ரொம்ப இது பண்ணுறீங்களா? ஒவ்வொரு மிருகத்துக்கும் அறிவு இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எல்லா மிருகத்துக்கும் அறிவு இருக்குது, ஆனால் உணவு சங்கிலியில் அது வருது. உணவு பழக்கத்தில் இந்த கோழி, ஆடு, மாடு எல்லாம் வந்துடுது. அதை கடைசி கருணையாக ஹலால் பண்ணணும். ஹலால்னா அதுக்கு ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் கடைசி காரணம், ஏன்னா எப்படியா இருந்தாலும் அது வந்து உணவில் வந்துருச்சு. அதை வளர்த்திட்டேவும் இருக்க முடியாது. அசைவம் இல்லைன்னா உணவு பற்றாக்குறை வரும். அது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது இந்த நாய் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் பேசியிருக்கேன். அதுக்காக வந்து நீங்கள் பெட்டில் அவராக இருந்தால் கோழி சாப்பிடக்கூடாது, ஆடு சாப்பிடக்கூடாது. என்ன அது கண்டிஷன்? இது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்? எனக்கு புரியுது. சரி, இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் சொல்கிறேன் பாருங்க.
தெலுங்கானாவா ஆந்திராவா இப்போ அந்த ரவுடி அவன் லோகேந்திரா, அவன் பேர் லோகேந்திரா. அவன் ரவுடி, பல கொலை வழக்கு இருக்கான், பல போலீஸ் ஸ்டேஷனில் அவன் மேலே வழக்கு இருக்கான். ஒரு விலை மாது ரொம்ப அதுக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறான் அப்படின்னா அந்த விலை மாது வந்து ஏதோ அவனை வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த விலை மாது பொம்பளை அவள் பாவம், அவள் குடும்ப கஷ்டம் என்ன கஷ்டமோ இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட போயிருக்கா. அவன் மாற அறுத்து கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு ஜெயில் போயிட்டு ஜாமீனில் வந்துட்டான். இப்போது மறுபடியும் ஒரு ஒரு ஆள் வந்து அவன் ஆட்டோ டிரைவரான், ஆட்டோவில் ஏறியிருக்காரு. 10 ரூபா முன்ன பின்ன 10 ரூபா அவன் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கான், அவர் கொடுக்க முடியாதுன்னு இருக்காரு. அதில் வந்து கைகலப்பாயிடுச்சு. அந்த ஆளை இவன் வெட்டி கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே ஜாமீனில் வந்துட்டான். ஜாமீனில் வந்தவனை இந்த செத்து போனார்ல ஆள், அந்த ஆளுடைய பையன் அவன் இந்த லோகேந்திராங்கிற ரவுடியை வெட்டி இப்போ கொலை பண்ணியிருக்கான். அதாவது அந்த ஆள் சாகாமல் இருந்திருந்தா அந்த பையன் அவனுடைய லைஃப்பை பார்த்து போயிட்டு இருந்திருப்பான். அவன் காலேஜ் எதை படிக்கிறானா என்னமோ ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். இப்போது இவன் ஜாமீனில் விழுந்ததுனால இவனுக்கு என்ன தண்டனை கிடச்சிருக்கு? ஒன்றும் கிடையாது. கொலை பண்ணால் கேஸ் ஆச்சு, ஜாமீனில் வந்துட்டான். அப்போ அவனுக்கு தண்டனை என்ன? யார் கொடுக்கணும் தண்டனை? நான் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், இந்த பையன்கிட்ட அந்த லோகேந்திரா அவனை விட்டுரு, அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது யார்? இவனுக்கு ஜாமீன் கொடுத்தவன் அவன், அவனை போடுறா அப்படின்றவன். அப்போது இந்த நாட்டில் எதுக்கு இவ்வளோ சட்டம், எதுக்கு இந்த மாதிரி குற்றவாளிகள் அவங்களே நினச்சாலும் திருந்த முடியாது, இவங்க திருத்தவும் மாட்டாங்க, தண்டனையும் கிடையாதுன்னா அவன் எதுக்கு திருந்தணும்? தண்டனையே கிடையாது, எதுக்கும் தண்டனை கிடையாது. ஜாமீன் ஜாமீன் கொடூரமாக கொலை பண்ணுறானுங்க, எல்லாத்துக்கும் ஜாமீன். ஒரு பொம்பளைக்கு வந்து நிம்மதியாக நடக்க முடியாதா? ஒரு நகையை போட்டுக்கிட்டு கொத்தா அப்படி செயினை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறான். உன் வீட்டு பொம்பளை அப்படி இழுத்துட்டு போனா ஏன் இந்த நாய்க்கு எதிராக பேசின நாய்ங்க இதுக்கெல்லாம் கேளுங்களாண்டா, கேளுங்க. இந்த சட்டத்தில் பெரிய பெரிய பதவியில் இருக்கானுங்களே, 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இவங்களை ஐயா ஐயான்னு கூப்பிட்டு கேளுங்க. அவங்கள எல்லாத்துக்கும் போலீஸ்காரங்களை ஒன்று நோட்ட சொல்லிட்டே இருங்க, போலீஸ்காரன் தான் எல்லாம் லஞ்சம் வாங்குறான்ட்டு. போலீஸ்காரன் ஒவ்வொரு குற்றவாளியும் பிடிச்சிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்துறான். அங்கே நிறுத்துறோம், ஜாமீன் வாங்கிட்டு வெளில வரான். அப்போ ஜாமீன் வாங்கிட்டு வெளில வர அந்த போலீஸ்காரன் குடும்பத்தை எதுவும் பண்ண மாட்டான்னு நிச்சயம். அப்புறம் என்ன மாதிரி போலீஸ்காரன் அவனுக்கு வந்து பிடிச்சி அவங்ககிட்ட எப்பயும் இதான் நடந்துக்கணும். என் போலீஸ்காரங்க பொண்டாட்டி போல இருக்குல்ல. அப்போ ஒவ்வொரு குற்றவாளியாக பிடிச்சி போய் நிறுத்தினா ஜாமீனில் வந்துடுவான். அப்போ ஜாமீனில் வந்துடுறான் அப்படிங்கும்போது போலீஸ்காரன் வேறு வழி இல்லையா, அவனுக்கு பொண்டாட்டி போல இருக்குது. அப்போ இதெல்லாம் யார் கேள்வி கேட்கணும்? போலீஸ்காரன் தப்பா? போலீஸ்காரன் லஞ்சம் வாங்குறான். போய் ஸ்டேஷனில் போ, நோட்டு பேனா பென்சிலு, அந்த ஒரு நாள் 2 நாள் ஜெயிலில் இருக்கானுங்க உள்ள லாக்கப்பில், அவனுக்கு சோறு எல்லாம் போலீஸ்காரங்க. என்ன சம்பளம் போலீஸ்காரனுக்கு? 20,000 29,000 30,000 ஒரு குடும்பத்துக்கு போதுமா? அப்புறம் கேட்டால் அவனுக்கு போலீஸ்காரனுக்கு லீவு கொடுத்தீங்களா? வாரத்தில் ஒரு நாள் சுழற்சி லீவு இருக்கா? போலீஸ்காரன் எத்தனை பேர் தற்கொலை பண்ணி செத்து போகிறான் தெரியுமா? அவனுடைய மேலதிகாரி, மேலதிகாரி அவனுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. அடுத்தது அவனுக்கு கீழே இருக்கிறவனை கொட்டுறதும் அவனுங்களுக்கு மேலே ஐஜி டிஜி எல்லாத்துக்குமே ப்ரெஷர் தான். எல்லாத்துக்கும் போலீஸை நோட்டம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே இந்த சமுதாயத்தில் முக்கியமாக இருக்க அவனுங்க சொன்னால் நடக்கும் அப்படின்னா அந்த பதவி பெரிய பதவி. சட்டத்தில் ஜாமீன் கொடுத்து இல்லைன்றானுங்க. எத்தனை பேர் நாட்டில் ஏன் குற்றம் குறையவே மாட்டேங்குது? ஒரு கேஸ், ஒரு வீடு பிரச்சனைன்னு போய் நின்னீங்கன்னா 40 வருஷம் 30 வருஷம் அந்த வீடு நாசமாக போய் யாருக்கும் எதுவும் அந்த சொத்து இருக்கிறவன் விற்றுட்டு எல்லாத்துக்கும் அவனுக்கு செலவு பண்ணிவிட்டு இவன் நடுத்தருக்கு தான் நிற்கணும். நீங்கள் ஏன் வந்து இவனெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களே? ஏன் நாய்க்கு என்ன உடனே வந்து நின்றீங்களே? புத்தி இருக்காடா அவங்களெல்லாம்? கேளுங்கடா, இதெல்லாம் கேளுங்கடா. எப்படி ஜாமீன் கொடுக்குறீங்க? கொடூரமாக 10 கொலை 12 கொலை 15 கொலை பண்ணுறவங்களாம் நீங்கள் எப்படி ஜாமீன் கொடுக்குறீங்க? நீதிபதி ஐயா, நீதிமான் அவர்களை கேளுங்க. தைரியமான ஆள் தானே. மறுபடியும் நாயின்னு வந்துட்டு, ஏன்னா அதெல்லாம் வந்து அது கேட்குறதுக்கு நாதி கிடையாது. யாரும் ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். சோறு வைக்கிறவன் இல்லை, அவனுங்களும் சோறு வைக்கலன்னு வச்சுங்க, ஒரு சின்ன குழந்தை இல்லை, குழந்தையோட போகிற நீயும் உயிரோட திரும்ப முடியாது. எவனாக இருந்தாலும் நீ கார்லேயே போ, காரெல்லாம் பிச்சு கெடாசிரும். வீடியோலாம் பார்த்துருப்பியா? ஒரு நாய் வந்து ஒரு காரையோ பைக்கையோ துரத்துது அப்படின்னா அதோடைய குட்டியை ஏதோ ஒரு காரோ பைக்கோ அடித்து இது பண்ணியிருக்கோம், இல்லை இந்த நாயையும் அடிச்சிருக்கும் சொல்கிறானுங்க இவனுங்க. மனிதன் வந்து இவன் தான் இந்த உலகத்தை உருவாக்குனா. என்ன மயிரை உருவாக்குற நீ? மனிதன் தானே இந்த நாயும் அவன் தான் கூட்டு வந்த காட்டிலேருந்து. அப்போ வளர்த்து தான் அவனும் தேவைன்னா வச்சுக்க, தேவையான போ அப்படின்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது. காட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்த நாயை வளர்த்து அது தெருவில் இருக்குது. உனக்கு என்ன நீ காரில் போய்க்க, பாதுகாப்பாக போய்க்க. காட்டை எல்லாம் அழிச்சிட்டு பாம்பு வருது, பள்ளி வருது எல்லாம். உங்கள் வீட்டில் நாய் கடிச்சா உங்களுக்கு தெரியும், உங்களை நாய் கடிச்சா தெரியும். எங்கள் அப்பா இருந்தப்போ ஒரு நாய், தெரு நாய் தான், அதுக்கு சோறு போட்டுட்டு இருந்தோம். அவர் தெரியாதனமாக இருட்டில் அந்த நாயை மிதிச்சார, நாய் கடிச்சு வச்சிருச்சு. வளர்த்துற நாய் தான், தெரு நாய். இருந்தாலும் இவர் ஊசி போட்டு வந்து அந்த நாய்க்கு வந்து மேலே இந்த முடியெல்லாம் போட்டோம் இல்லையா, அதுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து கையால் தடவி விட்டார். அந்த நாய் நாங்கள் ஒன்றும் அடிச்சு துரத்தலையே, அது தெரியாமல் கடிச்சிருச்சு. உடனே நாய் கடிச்சா அதை உடனே இது பண்ணி விடுவீங்களா? நாய்க்கு எவனும் சோறு வைக்கலன்னா தெருவில் எவனும் நடமாட முடியாது. நீ காரில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, காரெல்லாம் பிச்சு கெடா சேரும்.
இந்த மனுஷன் தான் இந்த உலகத்தை உருவாக்கினா அப்படின்னா காட்டையெல்லாம் அழிச்சிட்டு தான் உருவாக்கினான். காடு விலங்குகளோடது, நீ சமூக விலங்கு. அப்போ அந்த காட்டை அழிக்கிற உரிமை உனக்கு எவன் கொடுத்தது? மண்ணுக்குள்ளே இருக்கிற மண்புழு உரம் போடுது, விளை வைக்குது. நீ நட்டு வச்சுட்டா அது வளர்கிறதுக்கு எதுவும் இது தேவையில்லையா? இயற்கை தேவையில்லையா? ஒரு தேனி ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூ மகரந்த சேர்க்கை நடக்கலைன்னா நீ ஒரு மயிரும் எடுக்க முடியாது, காய்கறி. அப்போ அது இதெல்லாம் எங்களோட இது, நீ மனுஷன் இந்த பக்கம் வராதுன்னு என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் பேசாது, அதுக்கெல்லாம் சின்ன பிராணி அடித்து பண்ணிடலாம் அப்படின்னு தானே திமிரு பேசுகிறீங்க எல்லாம். சரி, உன்னோட சக மனுஷன் தானே இந்த நீதிமான்கள்லாம். இவங்களை கேளுங்களேன், எப்படிங்க இத்தனை கொலை குற்றம் பண்ணுறவங்க எல்லாம் எப்படி வெளில இருக்காங்க கேளு. இந்த நாயை எதிர்த்து பேசுகிறவன் கோபிநாத், நீயா நானா? இவனில் கேள்வி பார்த்துரும். நீ எல்லாம் சரியான ஆம்பளையாக இருந்தால் கேட்டுங்களா? உங்கள் வீரத்தெல்லாம் இந்த நாயின்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறீங்க. உன் வீரத்தை காட்ட அந்த நாயின்கிட்ட, உன் வீரத்தை காட்டுற எந்த நாயின்கிட்ட? நியூஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், எல்லா டெய்லி எத்தனை கொலை நடக்குது. ஜாமீனில் வந்தவன் ஆந்திராவில் ஒருத்தவன், அவன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாவம் ஊனமுட்டுறவங்க, அவங்களெல்லாம் கொலை பண்ணிவிட்டு, சொத்துக்காக கொலை பண்ணிவிட்டு, அவன் பையனையும் கொலை பண்ணிவிட்டு, அவன் குழந்தை 6 மாதம் குழந்தை அதையும் கொலை பண்ணிவிட்டு 5 கொலை ஏற்கனவே பண்ணிட்டான். ஜாமீனில் வந்துட்டான். ஜாமீனில் ஒவ்வொரு கொலை பண்ணிட்டு ஜாமீனில் வந்து லாஸ்ட்டாக அவன் பொண்டாட்டி கொலை பண்ண போயிருக்கான். சொல்லிட்டு போகிறான், கைது ஆகும்போது அவன் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஜாமீனில் வந்து உன்னை கொலை பண்ணிட்டு தாண்டி போவேன் அப்படிங்கிறான். ஏன்? கார் கோடிக்கணக்கில் கார் திருட ஒருத்தன் பாகிஸ்தான் பார்டரில் ஒரு சென்னை கார் கொண்டு போய் நிறுத்தினான் தெரியுமா? அவன் என்ன சொல்கிறான்? என்கிட்ட பணத்தை வச்சு வெளில வந்துடுறான். அவன் 100க்கு மேலே கார் திருடி இருக்கான். அவன் எத்தனை வருஷமாக திருடிட்டு இருக்கிறான், எவ்வளோ கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கான் திருடி வித்த காரில். அப்போது இந்த நீதிமன்றங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா ஸ்டேட் போலீஸ்கிட்டையும் அரெஸ்ட் ஆகிருக்கான், ஜாமீனில் வெளில வந்துட்டான், மறுபடியும் திருடுறான். கேளு, ஒருத்தன் முதல் டைம் வரான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற, சரி மன்னிச்சு விட்டுற. 2வது டைம் மன்னிச்சு விட்டுற. 3வது டைம் 4வது டைம் அவன் தான் பண்ணுறான் தெரியுது. அப்புறம் எப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்காம இருக்க? எப்படி அவனுக்கு ஜாமீன் கொடுக்குற அப்படின்னு கேளுடா. சட்டத்தில் அப்படி தான் இருக்குது, சட்ட புஸ்தகத்தில் அப்படி தான் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்புறம் நீ எதுக்கு? போலீஸ்காரனே அந்த சட்டத்தை படித்து பார்த்துட்டு தண்டனை கொடுத்துட்டு தண்டனை இல்லைன்னு விட்டு போயிட்டு போகிறான். தைரியமான ஆளுங்க கேளுங்க. கோபிநாத் மற்ற அந்த நாய்க்கு எதிராக பேசுகிறவன் பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் நீ எனக்கு சொல்ல மாட்டேன், நான் ஒன்றும் பெரிய ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் என்னைக்கா ஒரு நாள் இதெல்லாம் உங்களுக்கே புரியும், மெச்சூர் ஆவீங்கள்ல, இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு ஒரு நாள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது தெரியும்ல, அப்போ யோசிச்சு பார்ப்பீங்க.